குரு வித்தைக்கு பிறகு எனதருமை சகோதர சகோதரிகளை இப்போ நம்ம சன் பாத் எடுக்க போகிறோம். ஓகே, சன் பாத். ஸோ எப்படி உட்கார்றேங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. சன் பாத் முதல்ல நம்ம தண்டு வடத்துக்கு ஓகே பின்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் எனதருமை சகோதர சகோதரிகளை. லைவ் போடுவதாக இருந்தது, டவர் சரியில்லை. ஸோ அதனால் எடுத்து போடுறேன். பத்மாசனத்தில் போடுறேன். ஸோ பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நம்ம இப்போ சூரிய ஒளி தண்டு வடத்தில் நல்லா மேலே இருந்து இது வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுறேன். தெளிவாக பார்த்துங்க. தண்டு வடத்தில் சூரிய ஒளியை வாங்கிக் கொள்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி 6 பேக் கட்டுமஸ்தான உடல் வாக்குக்கான குரு வித்தைகள் 3200 மூச்சுக்கள் விட்டு வேர்க்க விட்டுட்டு இந்த பைசப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பைசப்ஸுக்கான ஒர்க் அவுட் தொங்கிட்டு பண்ணிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்க. நல்லா இட்லியாக வீங்கி இருக்குது. நல்லா இந்த பைசப்ஸுக்கான ஒர்க் அவுட்டையும் பண்ணிட்டு வந்து இப்போ நான் இந்த சூரிய குளியலை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். எதற்காக? என்னுடைய 2 விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவதற்காக. ஒன்று என்னது? தலைமுடி உதிர்தல், பொடுகு வருதல், அதை தவிர்ப்பதற்காக. இன்னொன்று எலும்பு வலுப்பெறச் செய்வதற்காகவும் தைராக்சினை சரியாக சுரக்க வைக்கிறதுக்காகவும் இந்த பயிற்சியை நான் செய்துக்கிறேன். தெளிவாக பார்த்துங்க. பின்பகுதியிலிருந்து வேர்க்க வெறுவெறுக்க ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நல்லா ஸ்வெட்டிங் ஆகியில் அப்படியே வந்து இங்கே உட்கார்றேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெறும் உடம்புல கிடையாது, நல்லா வேர்க்க விட்டுட்டு வந்து உட்கார்றேன். நல்லா நோட் பண்ணிக்கணும். இதில் வெறுமை சகோதர சகோதரிகள். ஓகே, சரியா? இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், ஃப்ரண்ட் சைடு ஒரு 5 நிமிஷம்னு மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். சிங் முத்திரை. ஓகே, அடிவயிறு பலூன் மாதிரி விடணும். அது ஃப்ரண்ட் சைடு திருப்பி காட்டுறேன். யார் யாரெல்லாம் ஒபிசிட்டி பிரச்சனையினால் இருக்கிறீங்களோ, என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் உடல் எடையை குறைக்க முடியவில்லையோ, கவனமாய் பாருங்கள். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், குழந்தை பெற்றதுக்கப்புறம் நிறையா பெண்களுக்கு இந்த முதுகு வலி சரிங்களா, தண்டு வடத்தில் வலி எல்லாம் வரும் தெரியுங்களா. அங்கே அவங்க அனஸ்தீசியா கொடுக்குறதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அவங்க டெலிவரிக்கு அப்புறம் முதுகு தேய்மானம் ஆயிடுச்சு, ரொம்ப முதுகு வலி, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியல. ஸோ எல்லாம் தெளிவாக பாருங்கள். இப்போ உங்கள் தண்டு வடத்தில், இப்போ என்னோடய தண்டு வடத்தில் நல்லா சூரிய ஒளி அப்ளை ஆகிட்டு இருக்குது. அதைத்தான் இப்போ நம்ம உங்களுக்கு காண்பிச்சிட்ருக்குறோம். முதல்ல தொடங்குறது இன்னைக்கு பின்பகுதி தண்டு வடத்தின் மேலே சிங் முத்திரையில் இருக்கிற, திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. சிங் முத்திரை, இன்னும் முத்திரை மாறல. ஸோ இப்போ நம்ம உள்ளே பண்ண வேண்டியதை பண்ணலை. ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம ஊனி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு உபகரணத்தை எடுக்கணும். இப்போது இதில் ஒரு வாக்கிங் சொல்லித்தரேன்னு சொன்னோம் இல்லைங்களா, பார்த்துக்குங்க. இதுலேயே உட்காந்துட்டு வாக்கிங் போய் பழகணும். இப்போ நம்ம பொசிஷனை மாற்றிட்டு அங்கே இருக்குது 2 அணம், அதை எடுத்துகிட்டு இப்போ வரப்போகிறேன். பார்த்துக்குங்க. ஓகே, திருப்பி வண்டி போய் லோடு ஏற்றிட்டு வந்தாச்சு சரிங்களா. 2 செங்கல்கள். ஓகே, இப்போ விரும்பியாச்சு சரிங்களா. 2 செங்கல் முன்னாடி வச்சாச்சு. பத்மாசனத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து அங்கே கட்டையில் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு கட்டையை வச்சுட்டு இப்போது செங்கல்ல வச்சுட்டு பண்ணுறோம். சன்லைட்டு சும்மா தெறிக்க விடுறாரு. 8 இப்போ எடுக்கிற டைம் 8:30 to 8:35 இருக்கும். ஓகே, ரெடி? முதல்ல தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணுவோங்களா,
அங்கே ஏற்கனவே நம்ம ஸ்டிமுலேட் பண்ண இங்கே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டோம். ஸோ ரெடி. உள்ள நம்ம நிறையாவது முறை லைவ்ல காண்பிச்சிருப்பு தெரியுங்களா, குரு வித்தை. எப்போ இதை சூரிய ஒளியில் பண்ணுங்க, சூரிய ஒளியில் பண்ணுங்கன்னு. இப்போ நான் அதை செய்கிறேன், நோட் பண்ணிங்க. சடனாக ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிச்சிடலாங்களா. இது ஆக்சுவலாக கீழே பண்ணியிருக்கணும், இங்கே மேலே இப்போ பண்ணுறோம். ஸோ ரெடி. கரெக்டாக ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். என்ன கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாங்களா? ஓகே.